கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதி கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரு காரியம் சொல்கிறாரு. உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன், நீ அந்த ஆலோசனையை கேட்கிறதற்கு தயாரா? நீ அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்வியா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு ஆலோசனை தாங்க ஆண்டவரை. நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்கிற ஆலோசனைப்படி கேட்டு நடக்கிறேன். நல்ல கவனிங்க. உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுடைய எதிர்காலமாக இருக்கட்டும், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஆலோசனையை கேட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்வியே இல்லை, எப்பொழுதும் ஜெயம். மகிழ் என்கிற ஒரு தொழில் அதிபரை நான் சந்தித்தேன். அவரிடத்தில் உங்கள் பிஸ்னஸுக்கு வளர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்ட பொழுது சிம்பிளாக சொன்னார், ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு செய்வேன். அதுதான் உங்கள் வாழ்க்கையிலையும் வெற்றிக்கு காரணம், ஆண்டவருடைய ஆலோசனை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆலோசனை எல்லாருக்கும் பிடிக்குமா? ஆலோசனையை எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு கேட்டால், உண்மையாகவே ஆலோசனை யாருக்கும் பிடிக்காது. உங்களுக்கு யாராவது ஆலோசனை சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? ஒரு ட்ரிப்பு சொன்னால் ஏற்றுக்கொள்வீங்க, 2 ட்ரிப்பு சொன்னால் ஏற்றுக்கொள்வீங்க. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு யாராவது ஆலோசனை சொன்னாங்கன்னா அவங்க மேலே உங்களுக்கு பயங்கர வெறுப்பு வருமே தவிர அவங்க மேலே அன்போ பாசமோ மரியாதையோ மதிப்போ வராது. யாருக்குமே யாரும் ஆலோசனை சொல்லக்கூடாது. இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை மாறணுமா, உங்கள் வாழ்க்கை செழிக்கணுமா, நீங்கள் எல்லா காரியத்துலேயும் வெற்றியாக சிறந்து விளங்கணுமா, சிம்பிள், ஆண்டவரிடத்தில் ஆலோசனையை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்க. நீதிமொழிகள் 1:25, நீதிமொழிகள் 1:30, இந்த 2 வசனத்தையும் வாசித்து பாருங்க. நீ என் ஆலோசனையை தள்ளிவிட்டாய், உனக்கு என் ஆலோசனை மேல் விருப்பம் இல்லை. இன்னைக்கு சொல்லுங்க, இல்லை ஆண்டவரே உங்கள் ஆலோசனையை நான் தள்ள மாட்டேன் ஆண்டவரே, உங்கள் ஆலோசனையின்படியே நான் செய்வேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஜெயம். லூக்கா 5வது அதிகாரம் 1-5 வாசித்து பாருங்க. பேதுரு வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அழகாக ஒரு ஆலோசனை சொல்கிறாரு, ஆழத்தில் தள்ளி வலைய போடு. இவன் சொன்னான், ஆண்டவரே இந்த ஆலோசனை நல்லா தான் இருக்குது, ஆனால் முழுவதும் நான் வலை போட்டுட்டேன், ஆனாலும் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நீ சொல்லுகிற ஆலோசனையின்படி நான் செய்கிறேன். வலை கிளியத்தக்கதாக மீனை கற்றுக் கொடுத்தான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்து பாருங்க. அவருடைய ஆலோசனையின்படி ஒரு காரியம் வேணுமா, ஆண்டவரிடத்தில் கேளுங்க, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவர். ஒரு கபடி டீம், அதில் சீனியர் 4 பேர். அந்த கோச்சோடைய ஆலோசனை இந்த சீனியர் 4 பேர் கேட்கவே மாட்டாங்க. அந்த கபடி டீம் எல்லாத்தையும் தோத்தே போனது. இந்த கோச் நினச்சார், அந்த 4 பேருக்கு பதிலாக வேறொரு 4 பேரை போட்டு சரியாக ஆலோசனை பண்ணி டீமை நடத்தினாங்க. எல்லாரும் ஆலோசனை கேட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஒரு டீம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு கோச்சோடைய ஆலோசனை எவ்வளோ முக்கியம்னா, உங்கள் வாழ்க்கையும் வாழ்க்கையும் ஜெயிக்கிறதுக்கு சர்வ வல்லவருடைய ஆலோசனை எவ்வளோ முக்கியம். கேட்டு பாருங்க, உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நீர் ஆலோசனை சொல்லும், நாங்கள் கேட்கிறோம். சங்கீதம் 32:8 சொன்னீர், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவரே ஆலோசனை சொல்லுங்க, கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமேன் ஆமேன். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும்
நிச்சயமாக உங்களை தொடரும்